சுவையான வெண்பொங்கல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் வெண்பொங்கல் செய்ய ஃபஸ்ட்டு பச்சரிசி 1/2 கப்பு, 1/4 கப்பு பச்சைப்பருப்பு, மிளகு, சீரகம், முந்திரி, நெய், அப்புறம் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ தாங்க நம்ம வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். நான் வெண்பொங்கல் செய்கிறதுக்கு பச்சரிசியும் பச்சைப்பருப்பையும் நான் ஒரு குக்கரில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அதை நான் 1 கப்புக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணுங்க. 5 விசில் விட்டு வேக வச்சுட்டு அதை இறக்கிடணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வெண்பொங்கல் குழைய கிடைக்கும். அதனால் 5 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சு பேன் காஞ்சதுக்கப்புறமா அதில் நெய் ஊற்றிக்கிட்டு அதில் நம்ம சீரகம் போட்டுக்கணும். சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் மிளகு போட்டுக்கணும். மிளகும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம முந்திரி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போடலாம். கருவேப்பிலை போட்டால் இன்னுமே டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா வாசனையாகவும் இருக்கும் வெண்பொங்கல். அவ்வளோதாங்க நம்ம வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள். இந்த தாளிப்பை நம்ம வெண்பொங்கலில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பில் வச்சு அந்த வெண்பொங்கலில் இந்த தாளிப்பை ஊற்றி ஒரு கிண்டி இறக்கி விட்டு வச்சுட்டாக்கா நம்மளுடைய சுவையான வெண்பொங்கல் ரெடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.